கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில், இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு தேவ சமூகத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளின் விடியலை காண்பதற்கு கிருபை கொடுத்தார். அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தோடு நம்ம எழுப்பின தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகுப்பு எப்படிப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதியிலே தங்களை எந்த அளவு மனமாற்றத்தோடு தங்களை தற்காத்து கொண்டார்கள் என்பதை இந்த சத்திய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று எடுக்கப்பட்டுகிறது. ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் முடிவில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய திறனை குறித்து சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம், திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வெள்ளை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரமத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை. அன்பு பிள்ளைகளை, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்புகிறார்கள், ஆனாலும் தங்களை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் அவர்கள் திரும்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று சொல்லுகிறார். நீ திரும்ப வேண்டும் என்று நினைத்தால் அவர் உன்னை உண்டாக்கினவரிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆதிக்கத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓசியா 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, எப்பிராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. நீங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று நீங்கள் உங்களை எப்படி காண்பிக்கிறீர்கள்? காலையில் தோன்றும் மேகத்தைப் போல உங்களுடைய பக்தி ஒளிந்து போகிறது என்று சொல்லுகிறார். அதே ஓசியா 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோயில்களை கட்டுகிறார்கள். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான், ஆனாலும் நான் அதை நகரங்களில் அக்கினியை வர பண்ணுவேன், அது அவைகளின் கோயில்களை பட்சிக்கும். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கின கர்த்தரை மறந்து விக்கிரகங்களை சேவிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஓசியா 11:7 வாசிப்போம் என்றால், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்திற்கு வரவழைத்தாலும் ஒருவனும் எழுப்புகிறது இல்லை. என் ஜனங்கள் மாறுபாடான கருத்தை கொண்ட எண்ணமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை வாருங்கள் என்று அழைத்தாலும் ஒருவனும் என்னிடத்தில் வர ஆயத்தமாக இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் நாம் தவறு செய்யும் போது நமக்கு தடுக்கலை வைக்கிறார், ஆலோசனைகளை வைக்கிறார். எப்படியாவது நாம் தவற்றிலிருந்து நம்ம விலகிக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த சாத்தான் நாம் நினைத்த நினைவுகளின்படியே செய்ய வேண்டும் என்று நம்மை இன்னும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவேதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அநேகர்களுக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஓசியா 9:1 வாசிப்போம் என்றால், இஸ்ரவேலே நீ மகிழ்ச்சியாக இராதே, மற்ற ஜனங்கள் களி கூறுவது போல நீ களி கூறாதே. நீ தேவனை விட்டு சோரம் போனாய், தானியம் போரெடுக்கிற சகல களங்களிலும் நீ பணயத்தை நாடுகிறாய். இஸ்ரவேலே நீ மற்ற ஜனங்கள் சந்தோஷப்படுவது போல நீ சந்தோஷப்படாதே. ஏனென்றால் நீ தேவனை விட்டு சோரம் போனாய், தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் நீ பணயத்தை நாடுகிறாய் என்று சொல்லுகிறார். உன்னுடைய ஆதாயம் என்னவாக இருக்கும் என்பதை நீ நினைத்து அதன்படியே நீ ஜீவித்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு ஆதாயத்தோடு தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மனம் திரும்பி கர்த்தருடைய பக்கம் சேர்ந்து நன்மையானவர்களை செய்வதற்கு நீ ஒரு நாள் உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியா 10:5 வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிறார், சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டிகள் நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக கலிகூர்ந்து அதன் ஜனமும் அதன் பூசாசாரிகளும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சமாரியாவின் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு ஒரு நாளும் விலகுவதற்கு அவர்கள் மனம் மாறாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 11:17 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவிதம். ஏசாயா 11:17 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆதிக்கத்திலே எப்படிப்பட்ட பலத்தை பெற்றார்கள் என்பதை ஆண்டவர் அங்கு சுட்டி காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் அங்கு 16வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலும் அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று சொல்லுகிறார். அங்கு ஆதியில் இருந்த எகிப்து தேசத்தில் இருந்த பிள்ளைகள் எகிப்து தேசத்திற்கு புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு பாதை எப்படி செவியாக்கப்பட்டதோ அதை போல மீதமாய் இருக்கிற ஜனங்களுக்கும் அவர்கள் செல்லும் பாதை செப்பரிடப்பட்டு இருக்கிறது என்று அங்கு ஏசாயா 11:16 சொல்லுகிறது. ஏசாயா 22:12 நாம் வாசிப்போம் என்றால், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். மனமாறாத தேசத்திலே யாரெல்லாம் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் புலம்பலையும் அழுகையையும் மொட்டை அடிப்பதையும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். தேசம் துக்கத்தோடு இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் மக்களுடைய மனமாற்றம் இல்லாமைதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒரு தேசம் நல்லது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாட்டு பிரஜைகள், அதில் வாசம் பண்ணுகிற பிள்ளைகள்தான் நன்மையானதை செய்து காண்பிக்க வேண்டும். பிள்ளைகள் நன்மையானதை செய்து காண்பித்தால் அந்த நாட்டு அரசாங்கம், அதை ஆளுகிறவர்கள் நிச்சயமாக நன்மையை செய்வார்கள். பிள்ளைகள் முரண்பாடான கருத்துக்களை பேசி நல்லவைகளை செய்யாதிருந்தால் அந்த நாடும் அப்படிப்பட்ட சீருக்குள் வராது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேசம் கெட்டு போயிற்று என்று யாரும் சொல்லக்கூடாது. தேசம் கெடாது, தேசத்தை கெடுக்கிறவர்கள் நாம் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நன்மை செய், உன் சகோதரனோடு பிணக்கமாயிரு, அவனிடத்தில் சமாதானத்தை பேச, அவனுக்கு விரோதமாக பேசாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்கிற ஒரு அன்பு ஒரு தேசம் முழுவதும் தற்காக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஆதி இஸ்ரவேலரை போல நாம் கலிகூறாமல், மனம் திரும்ப முடியாத நிலையில் வாழ்கிற அந்த இஸ்ரவேலரை போல நாமும் இல்லாமல், ஏற்ற காலத்தில் தேவனுடைய போதனையை கேட்டு அதற்கேற்ற நல்ல ஈவுகளை நாம் செய்து கொடுப்போம் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்ம நிலத்திலே ஆண்டவர் நீர் பாய்ச்ச வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய நிலத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய தேவன் கிருபை செய்வார். இதற்கு காரணம் நாம் தான். நாம் நல்லவர்களாகவே நடப்போம், நல்லவைகளையே சிந்திப்போம்,
நல்லவைகளையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்ந்து காண்பிப்போம். அந்த அனுபவத்தை நாம் செய்யும்போது நம்முடைய தேசம், நாம் வாழ்கின்ற கிராமம், நாம் வாசம் பண்ணுகிற ஊர் எல்லாமே செழிப்பாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் செய்ய நன்மைகளையே செய்வோம். அந்த அடிப்படையில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை கொண்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கடைசி கால வாழ்க்கையில் நாங்கள் மனம் திரும்பாத பிள்ளைகளுடைய கூட்டத்திலே இல்லாமல் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளின் கூட்டத்திலே நாங்கள் சேர்க்கப்பட இன்றைக்குரிய போதனைகள் எங்களை பலப்படுத்து தயவிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து உமக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.